எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் 9 to 5 ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான கான்செப்ட் தான். ஸோ பேசிக்காக வந்து இதில் வந்து எப்படி ஆக்சுவலாகவே நான் என்னோட ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணணும், அதை எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ண போகிறோம், எங்கெங்கே ரியல் டைம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ளே பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது வீடியோ உங்களுக்கு உண்மைக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 9 to 5 ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ட்ராப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 40 to 48 ஹவர்ஸ் ஆஃப் யுவர் வீக்லி டைமை ஒருத்தருக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6 to 7% ஆன் அன் ஆவரேஜ். பட் நிறைய பேருக்கு சேலரி பர்சன்டேஜ் வந்து 6 to 7% ரைஸ் ஆகிறது இல்லை இயர் ஆன் இயர். பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்கம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக மைண்ட் செட்டில் நினைக்கிற மாதிரி கிடையாது. 30% வந்து டேக்ஸில் பிடிச்சிருவாங்க. அது போக உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் உங்களோட இன்கம். அண்ட் ஸ்வீட் பீரியட், அதாவது பீக் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப்பை வந்து தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அந்த இதை வச்சு நீங்கள் காசு ஜென்ரேட் பண்ணுறீங்க. லைக் ஏஜ் ஆஃப் 25 to 60, அட்லீஸ்ட் வந்து ஏஜ் ஆஃப் 25 to 45 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஒரு பீரியடு. அந்த பீரியடில் வந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் யுவர் டைம் ஃபார் திங்ஸ் டு ஏர்ன் மணி. ஸோ ரஃபாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா, என்னோட சேலரி வந்து நான் 1 lakh ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் 1 lakh சேலரி ஏர்ன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் கூட என்னோட டேக்ஸ் போக, அதாவது 30% ஆஃப் டேக்ஸ் போக எனக்கு அது வந்து 70,000 தான். அதில் இஎம்ஐ ஒரு 45% நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா அது ஒரு 38,500 போயிடும். என்னோட மற்ற லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்த்தா மாத கடைசியில் என் கையில் நிற்கிறது என்னவோ 5,000 to 8,000 rupees தான். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 8% ஆஃப் யுவர் மணி தான் சேவிங்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக மூவ் ஆகுது. வேறஸ் நீங்கள் ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 30 to 50% ஆஃப் யுவர் மணியை நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கு மூவ் பண்ணணும். அண்ட் இதில் வந்து குறிப்பாக பீப்புள் மாட்டிக்கிற மைண்ட் செட் இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, எவ்ரி 2 to 3 இயர்ஸில் பீப்புள் அவங்கள லைஃப் ஸ்டைலை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமோ அடிஷ்னலாக காசும் கையில் வருது. ஸோ அதை சம்வேர் தே ஆர் ஸ்பெண்டிங் இட். ஸோ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல் வந்து ஒரு பேட் ஹேபிட்டு. இஎம்ஐ ட்ராப். ஸோ அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணுற பீப்புள் ஸ்டடி ஸ்டேஸ் தட் 40 to 60% ஆஃப் பீப்புள் ஆர் இன் டு இஎம்ஐ ட்ராப்ஸ். இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அன்னெசரியான ஐட்டம்ஸ் லைக் ஃபோன்ஸு, காரு, பியாண்ட் தேர் கேப்பபிலிட்டி டு ஏர்ன் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம், ஹோம் லோன், இந்த மாதிரியான முக்கியமான ட்ராப்ஸில் மாட்டிக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு 20 years 30 years சாலிடாக வந்து அவங்க லைஃப்பை தின்றுது. அண்ட் 1 more year syndrome. நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, இன்னும் ஒரு வருஷம் போட்டோம், ஒரு போனஸ் போட்டோம், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போயிடும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வித் தட் நோட் நான் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி சொல்லி தர போகிறேன், ஃபயர் மைண்ட் செட். ஸோ எஃப்ங்கிறது பில்டிங் வெல்த் த்ரூ சேவிங்ஸ். எப்படி வெல்த் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எஃப். ஐங்கிறது இண்டிபெண்டன்ஸ். என்னோட அசட் எனக்கான இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரதா இருக்கணுமே தவிர என்னோட டைம் எனக்கான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி தரக்கூடாது. ரிட்டையர். ஸோ ரிட்டையர்டுங்கிறது வந்து வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறது கிடையாது. எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும், ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஒரியும் எடுத்துக்காம. ஸோ அதுதான் வந்து ரிட்டையர். ஏர்லி ரிட்டையர்மெண்ட் சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்ங்கிறது ஒரு 35 40 45 அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகுது. அதுக்கு தாண்டி ரிட்டையர் ஆகிறது வந்து இட் டிபெண்ட்ஸ். பட் அட்லீஸ்ட் 45 இஸ் த மேக்ஸிமம் டார்கெட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபயர் பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருக்குது. ஸோ லீன் ஃபயர். ஸோ லீன் ஃபயர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மினிமலான லைஃப் ஸ்டைல் தான், நான் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டேன், எனக்கு ஓகேவான லைஃப் வந்து ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில் இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா ஒரு 40 to 60,000 ஆச்சும் உங்களுக்கு மந்த்லி ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு உங்கள் ஃபயர் நம்பர் வந்து 1.5 to 2.5 crore இருக்கணும். ஸோ ரெகுலர் ஃபயர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் வாழ்கிறேன், எனக்கு வந்து ஒரு ட்ராவல் கவர் பண்ணணும், லைக் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறது இருக்கட்டும், ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறது இருக்கட்டும், ஹெல்த் கேர் இருக்குது, எனக்கான ஹாபிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும்னா ஒரு 80 to 1 lakh rupees வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபயர் நம்பர் பொறுத்த வரைக்கும் 3 to 5 crores வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஃபேட் ஃபயர். ஸோ ஃபேட் ஃபயர் பொறுத்த வரைக்கும் லக்ஸூரியஸ் லைஃப், ட்ராவல் பண்ணாலே ப்ரீமியம் கிளாஸ் தான் போவேன்,
எனக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமான ஹெல்த் கேர் வேணும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸு இந்த மாதிரி பசங்களை வந்து ரொம்ப ஹை ரிச் ஸ்கூல்ஸில் வந்து சேர்க்கணும், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்ஸாக உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 2 lakhs ருபீஸ் ஆச்சும் தேவைப்படும். இதுக்கான ஃபயர் நம்பர் வந்து 8 crore to 15 crores வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ வித் தட் நோட் ஃபயர் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, என்னோட ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் இன்டூ 25 இதுதான் ஃபயர் நம்பர் கால்குலேட் பண்ணுறது. இப்போ உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் என்னவோ நீங்கள் அதை இன்டூ 25 பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபயர் நம்பர். இதை என்ன பேசிஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 4% வந்து என்னோட போர்ட்ஃபோலியோலேருந்து வித்ட்ரா பண்ணா கூட என்னோட லைஃப் ஸ்பேன் முடிக்கும் போது எனக்கு இந்த நம்பர் போதுமானதாக இருக்குங்கிறதுக்கு. அண்ட் சேவிங்ஸ் ரேட் இது வந்து ஒரு முக்கியமான டேர்ம். ஸோ சேவிங்ஸ் ரேட் வந்து எப்படி எந்த ரேட்டில் நான் சேவ் பண்ணால் எப்படி என்னோட ஃபயர் நம்பர் அச்சீவ் பண்ணுறதுங்கிறதுக்கு சேவிங்ஸ் ரேட் இஸ் அ கீ இண்டிகேட்டர். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை இன்கம் இது இருந்துச்சு அப்படின்னா தென் வி வில் சி ஹவ் ஆர் வி கோயிங் டு அச்சீவ். லெட்ஸ் சே என்னோட சேவிங்ஸ் ரேட் 10% இருந்துச்சுன்னா 43 வருஷத்துல என்னோட ஃபயர் நம்பரை நான் அச்சீவ் பண்ணிடுவேன். என்னோட சேவிங்ஸ் ரேட் 30% இருந்துச்சுன்னா 28 இயர்ஸ், 50% இருந்துச்சுன்னா 17 இயர்ஸ், 70% இருந்துச்சுன்னா 8 இயர்ஸ்ல நான் அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ எப்படி ஃபயர் நம்பரை கால்குலேட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேட்டர் இதில் இருக்குது. ஸோ லெட்ஸே என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 80,000 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 80,000 இருந்து என்னோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ஒரு 20,000 வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அண்ட் என் கையில் இப்போதைக்கு ஒரு சேவிங்ஸாக லெட்ஸே ஒரு 4 lakhs கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நான் ஒரு 12% அசியூம் பண்ணிக்கிறேன். இயர் ஆன் இயர் எனக்கு ஒரு 12% வருதுன்னா கூட என்னோட ஃபயர் நம்பர் வந்து 2.4 crore. ஸோ விச் இஸ் லைக் இப்போதைக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் நம்பரை நான் 21 இயர்ஸில் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் என்னோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 51. இப்போ இது நான் வெறும் ஒரு 5,000 என்னோட மந்த்லி இதில் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இது வந்து 2 years சேவ் பண்ணி தருது. 19 இயர்ஸில் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். 50 இயர்ஸில் நான் ரிட்டையர் ஆகுவேன். அண்ட் என்னோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் இது 30,000க்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா 18 இயர்ஸ் 48 இயர்ஸில் அச்சீவ் பண்ணிடுறேன். என்னோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் 40,000க்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 40,000 மூவ் பண்ணிட்டேன்னா 16 இயர்ஸில் என்னால் ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ண முடியும். ஏன் இந்த நம்பரில் நான் வெறும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை மூவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, உங்களுக்கு சடனாக ஒரு சேலரி ரைஸ் வருது அப்படின்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த ஃபயர் நம்பரை உங்களால் சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சே அ தம்ப் ரூல் விச் பேசிக்லி சேஸ் தட் 40,000 என்னோட மந்த்லி ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட ஃபயர் நம்பர் 1.2 crore. அதை நான் லீன் ஃபயர் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூ எய்தர் சூஸ் 3 crore as your ஃபயர் நம்பர் ஆர் 4.5 crore as your ஃபயர் நம்பர். இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் முக்கியமாக சில விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் படி பார்த்தா 10 to 12% ஆன் அண்ட் ஆனுவல் ஹெல்த் கேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸாக ஒரு 50 lakhs to 1 crore ஆச்சு நீங்கள் வச்சுருக்கணும். கிட்ஸோட எஜுகேஷன் வந்து 2035 பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 to 80 lakhs அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6%. அண்ட் முக்கியமான கீ இண்டிகேட்டர் இயர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது பெட்ரு. ரெண்டல் வந்து அன்னெசரியாக பே பண்ணக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரோத் இன்ஜின், டாக்ஸ் ஷீல்ட், இன்கம் ஸ்ட்ரீம். ஸோ க்ரோத் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு, மிட் கேப்பு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டடாக 12 to 15% ஆன் அன் ஆவரேஜ் இட் வில் கிவ். அண்ட் டாக்ஸ் ஷீல்ட் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் என்பிஎஸ், பிபிஎஃப், இபிஎஃப். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சில டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம டேக்ஸ் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணலாம். இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ என்னோட இயர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணிட்டேன். ஸோ பட் எனக்கு சில இன்கம் ஆன் அண்ட் இதில் வர்றது பெட்டர். லைக் நான் ஒர்க் பண்ணாமல் என்னுடைய அசட்டே எனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, லைக் டிவிடெண்ட்ஸ் தர ஸ்டாக்ஸ் இருக்கலாம், இல்லை என்கிட்ட ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது மூலமாக வர்ற ரெண்டல் பிளான்ஸ் இருக்கலாம். ஸோ சஜஸ்டட் ஃபயர் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் 40% வந்து நான் நிஃப்டி 50 ஃபண்டிங்கில் போடுறேன். 25% வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃப்ளெக்ஸி. அண்ட் 25% வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் சேவிங்ஸான சில ஸ்டெபிலிட்டி சேவிங்ஸ் ஸ்கீமில் போடுறேன். 10% வந்து கோல்டு அண்ட் மற்ற அதர் எனக்கு திருப்பி இன்ஃப்ளேஷன் தாண்டி ஹெட்ஜில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஐம் ஜஸ்ட் பிளானிங் இட். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ரிட்டைர்மெண்ட் ரோட் மேப். ஸோ ரிட்டைர்மெண்ட் ரோட் மேப்
ஃபர்ஸ்ட் 1 to 3 இயர் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனும் கிளீனப் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு வந்து கிரியேட் பண்ணுறது, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ விச் இஸ் லைக் அட்லீஸ்ட் 3வது வருஷம் முடிவில் 30% ஆஃப் யோர் இன்கம்மை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு மூவ் பண்ணியிருக்கணும். அதுதான் ஃபவுண்டேஷன் அண்ட் கிளீனப். 3 to 7 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 40 to 50%க்கு மூவ் பண்ணியிருக்கணும். அண்ட் சம் ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். பியூட்டி என்னன்னா 7 இயர்ஸ் to 12 இயர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணது காம்பவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு ஒரு நல்லவே இது. பை த டைமில் நீங்கள் halfway ஆஃப் யுவர் ஃபயர் நம்பர் நோக்கி வந்திருப்பீங்க. ஃபைனல் ஸ்பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் யுவர் ஃபயர் நம்பரை நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. 10% ஆஃப் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரொம்ப ஸ்டேபிளான அசட்டுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தட் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, வொலடைல் ஆகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கூட உங்கள் அசட் வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. அண்ட் 17+ இயர்ஸில் நீங்கள் உங்கள் ஃபயர் நம்பரை அச்சீவ் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் உங்களுக்கு வந்திருக்கும். கன்சிடரிங் 4% வித்ட்ராவல் ரேட் எவ்ரி இயர். ஸோ இந்த ஃபயர் நம்பரை நான் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னா, சைடு இன்கம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் வருது அப்படின்னா மந்த்லி இன்கம் தாண்டி அதை நீங்கள் மறுபடியும் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணுறது, உங்களோட ஓன் ஹவுஸை நீங்கள் ஏர்லியாக பிளான் பண்ணுறது. ஸோ தட் ரெண்டலுக்கு வர்ற காசு, ரெண்டலுக்கு நீங்கள் பே பண்ணுற காசை இந்த மாதிரி ஃபயர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் நீங்கள் பண்ணலாம். பட் அகெயின் லோன் வாங்காதீங்க. ஏன்னா அது திருப்பி வந்து டெப்ட்டு, இஎம்ஐஸுங்கிற ட்ராப்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே போக வேண்டாம். உங்கள் கையில் காசு இருக்குது வீடு வாங்குற அளவுக்குன்னா ரெண்டலை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனுவல் சேலரி இன்க்ரிமெண்ட். ஸோ ஆனுவல் சேலரி இன்க்ரிமெண்ட் நமக்கு எப்பப்போ நடக்கும்போதோ நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் எக்ஸ்பென்ஸ் அதே பாரில் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபயர் நம்பரை கொஞ்சம் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடலாம். டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸில் வர பெனிஃபிட்டு, டேக்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அதில் வர காசையும் நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், 3 crore வந்து எனக்கு ஆக்சுவலாக எனாஃபாக இருக்குமா இந்தியாவில் அப்படின்னா, இருக்கலாம். எஸ், கண்டிப்பாக. ப்ரொவைடட் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான பர்சன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து பிளான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா 3 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா இருக்கும். இல்லை நான் மெட்ரோ சிட்டியில் இருக்கேன், ஃபேமிலியோட இருக்கேன்னா மேபி ஸ்டில் நான் ரொம்ப ப்ரீமியமான லைஃப் ஸ்டைல் வாழல, ஹெல்த் கேருக்கு ஆல்ரெடி நான் காசு எடுத்து வச்சிருக்கேன், எஜுகேஷனுக்கு தனியாக ஃபண்டிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா எஸ், 3 crore ஷுட் பி ஓகே. நோ, இஃப் அட் ஆல் நான் ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், நிறைய அம்பிஷியஸ் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 crores வந்து உங்களுக்கு பத்தாது. ஒரு 6 to 9 crores ஆச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று, நம்ம சில சினாரியோஸை மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணும்போது மார்க்கெட் பூம் ஆகும்போது உங்களுக்கு நிறைய காசு வந்து இந்த 3 crore உங்களோட போர்ட்ஃபோலியோலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஸ்டெடியாக இருக்கும்போது ஓகேவா இருக்கும். பட் வாட் இஃப் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம ஒரு ரிஸ்க் போர்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு அட்லீஸ்ட் என்ன கேட்டால் ரிட்டைர்மெண்ட் டைம்லையுமே உங்களுக்கு பேரலாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் ஜென்ரேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்கம் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் பண்ணி வைங்கன்னு சொல்லலை. பட் அட்லீஸ்ட் ஒரு 20,000 30,000 வர்றது அளவுக்காச்சும் ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி போட்டு வைக்கிறது நல்லது. எனக்கான ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 2 இயர்க்கான பஃபர் கேஷை வந்து கேஷாகவே நீங்கள் லிக்விடேட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் லைஃப் ஸ்டைலையுமே மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல ஃப்ளெக்சிபிளாக வச்சிங்க அப்படின்னா இந்த 3 crores உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 3 crore வந்து ஃபினிஷ் லைன் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டார்ட் லைன். பட் அந்த 3 crore வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான கம்ஃபர்டான ஸ்லீப் தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளானிங், வெல்த் பில்டிங், ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஃபயர் நம்பர் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃபயர் நம்பர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 9 to 5 ட்ராப்குள்ளே இருந்து என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.